எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 2 பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, சாணத்திலிருந்து வரட்டி தட்டுற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப அருகாமையில இருந்து இந்த வேலைய செஞ்சதுனால, ஒரு கட்டத்தில அந்த வரட்டி நிறைஞ்சு போகவும், 2 ஒன்றோட ஒன்று கலந்துருது. இப்ப யாரோட வரட்டி எதுன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வருது. இது என்னோட வரட்டின்னு அவங்க சொல்றாங்க. இது என்னோட வரட்டின்னு இவங்களும் சொல்றாங்க. இது எப்படிதான் தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியாம சண்டை முற்றிக்கொண்டே செல்கிறது. அந்த வழியா ஒரு ஞானி வர்றாரு. அவர்ட்ட அந்த பிரச்சனை கொண்டு போகப்படுது. ஐயா அது என்னோட வரட்டி அப்படின்னு இவங்க முறையிடவும், இவங்களும் என்னோட வரட்டின்னு சொல்றாங்க. 2 பேருமே சற்று அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு வரட்டியா எடுத்து காதுல வச்சு கேட்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில அவர் பிரிச்சு வைக்கிறாரு. இப்போ ஒரு குவியலை உன்னோடையதுன்னும், இன்னொரு குவியலை இவளோடையதுன்னும் பிரிச்சு குடுக்குறாரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கவும், இந்த 2 பேர்ல வரட்டி தட்டும்போது யார் இறைவனுடைய பேரை சொல்லி தட்டுனது அப்படின்னு கேட்கவும், நான் அப்படின்னு ஒருத்தி கை தூக்கவும், அம்மா இது உன்னுடையது, இன்னொரு குவியலை பார்த்து இது உன்னுடையது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை முடிச்சு வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலும் நமது எண்ணங்கள் நம்மளை தாண்டி இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கையிடமும் என்ன செய்கிறது ஒளிந்திருக்கிறது. அதாவது நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்துல அது இறைவனும் கேட்கிறான். அதாவது இந்த இயற்கையும் கேட்கிறது. அதன் அடிப்படையிலேயே நம்முடைய நன்மைகளும் தீமைகளும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உதாரணத்திற்கு யார் ஒருத்தருக்குள் சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக ஊற்றெடுத்து வளர்கிறதோ அவருடைய பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்கும். அந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து நாம் வழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது பழக்கம் வழக்கமாக மாறும். இந்த பழக்க வழக்கம் நாளடைவில் நற்குணங்களாக மாறி அல்லது ஒருவனுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கு உதவும். எனவே எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை நல்வழிப்படுத்தி வாழ்வை வெற்றி அடைய செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். நன்றி.